நேற்று கேசி வேணுகோபால் சிஎம் சந்திக்கும் போது நீங்களும் கூட இருந்தீங்க. அந்த கூட்டம் இல்லைங்க, அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள். வேறு நீங்க டெல்லியில பேசும்போது காங்கிரஸ் தலைமையிட்ட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தீங்க. நேற்றும் சந்திச்சிருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிட்டு தொகுதி பங்கீடு மற்ற விஷயங்கள்லாம் அது இனிமேல் தான் பேசப்படும். நேற்று நடந்த பேச்சு தொகுதி பற்றி பேசல. இல்லைங்க, முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள். இல்லைங்க, முதலமைச்சர் அவர்களும் அது எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். 2 மாநாடுகள் நடத்தப்பட்டது, அதிலும் தெளிவாக அதை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இங்கேயும் அதுக்குன்னு தனியாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பூத்லேயும் ஒரு 10 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். அதை பற்றி நான் எந்த கருத்து சொல்ல விரும்பல. இல்லைங்க, முதலமைச்சருக்கே நன்றாக தெரியும் மகளிர் எந்த அளவுக்கு தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொடர்ந்து மகளிருக்காக நடத்தப்படக்கூடிய ஆட்சி என்றே சொல்லக்கூடிய அளவிற்கு பல திட்டங்களை ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் மகளிருக்காக அவங்களோட உரிமைகளுக்காக அவங்களுடைய கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு சமூக அங்கீகாரத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் அங்கீகாரத்தையும் பெண்களுக்காக தருவார்கள் என்று நம்பி 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.